Hi to all. இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் ப்ராப்ளம். இந்த சிம்பிளி சப்போர்ட்டடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சியல் லோடு ஒரு யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகிருக்கு. அந்த யூடிஎல் லோடு 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்பயுமே சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னாலே ஆர்ஏ ஆர்பி, அதாவது இந்த போத் எண்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷனுக்கும் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷனுக்கும் போக முடியும். அப்படி ஆர்ஏ ஆர்பி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு எண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஓ இல்லை பிஓ, அந்த எண்டை ஜீரோன்னு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அப்வர்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாம் அந்த ஜீரோன்னு வச்சுக்கிட்டா பாயிண்ட்டை நோக்கி மொமெண்ட் எடுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு எண்டு, லெஃப்ட் ஹேண்டோ இல்லை ரைட் ஹேண்டோ, மேக்ஸிமம் எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டு தான் வச்சுப்பாங்க. ஸோ நானும் லெஃப்ட் ஹேண்டை ஜீரோ அப்படின்னு வச்சுட்டு ரைட் ஹேண்ட்லேருந்து மொமெண்ட் எடுத்துக்கிறேன். மொமெண்ட்டோடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பி இருக்குது, ஆர்பி இன்டூ 10 மீட்டர், ஆர்ஏலேருந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்புறம் மைனஸ் 40 கிலோ நியூட்டன் இருக்குது. அந்த மைனஸ் 40 கிலோ நியூட்டன் லெஃப்ட் ஹேண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தென் மைனஸ் 10 இன்டூ 4 டிவைடட் பை 2, ஏன்னா யூடிஎல் எடுக்கும் போது மொமெண்ட்டில் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 ஃபார்முலா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னா இல்லை, இந்த சி பாயிண்ட்டோட நின்றுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த பேலன்ஸ் ஒரு ஏ பாயிண்ட் வரைக்கும் போகணும்னா 2 மீட்டர் இருக்குது. அந்த 2 மீட்டரை வந்து அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறீங்கல்ல, அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அது ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஆக்சியல் லோடு, அது ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 50 இன்ட்டு 2. ஆக்சியல் லோடாக இருந்தால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் போதும். யூடிஎல் லோடாக இருந்தால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இது வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன், ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணிங்கன்னா ஆர்பி வேல்யூ கிடச்சிடும் 50 கிலோ நியூட்டன். ஸோ ஒரு எண்டு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஆர்ஏ மட்டும் தெரியணும். அது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை அப்வர்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, எவ்வளோ டவுன்வர்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, ரெண்டையுமே ஒரு பக்கெட்டு கொண்டு வந்துருங்க. ஸோ அதை வச்சுட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பாருங்க, ஆர்ஏ பாசிட்டிவ், ஆர்பியும் பாசிட்டிவ், ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே அப்வர்டு. அதுக்கப்புறம் மைனஸ் 50 ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது. தென் மைனஸ் 40 ஒரு டவுன்வர்ட் ஆக்சியல் ஃபோர்ஸஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூடிஎல் இருக்குது. மைனஸ் 10 இன்ட்டு 4. எப்போயுமே யூடிஎல் லோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்க வேல்யூ மட்டும் எடுக்கக்கூடாது, அதோட டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணி தான் எடுக்கணும். ஆக்சியல் லோடு மட்டும்தான், லோடு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 10 இன்ட்டு 4 எடுத்துக்கிறீங்க. ஸோ இதுக்கு ஆர்பி வேல்யூ தெரியும், அதனால் 50ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 80 கிலோ நியூட்டன் மைனஸ் ஆர்ஏ மைனஸ் 80 = 0 = இங்கிட்ட ரைட் சைடு எடுக்கும்போது 80 கிலோ நியூட்டன் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு ஆர்ஏவும் கிடச்சிருச்சு, ஆர்பியும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு எண்டும் கிடச்சிட்டனால நம்ம ஃபர்தராக ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷனுக்கு போயிடலாம். இதோடைய ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு லெஃப்ட் ஹேண்டு பாசிட்டிவ், ரைட் ஹேண்டு நெகட்டிவ். பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் த வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பாருங்கள், பாருங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் ரைட்டு இப்படி தான் பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு டிராயிங் வரைகிறதுக்கு அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்க்குறேன், இந்த சைடு ஏதாவது வேல்யூ இருக்கான்னு, இல்லை 0. ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்குறேன், ஆர்ஏ அப்படின்றது வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆர்ஏ எவ்வளோன்னா ஒரு 80 கிலோ நியூட்டன். ஸோ அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் சி பாயிண்ட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறேன், இந்த சைடு ஏ பாயிண்ட் இருக்கே அந்த சைடு ஒரே தடவை தான் பார்க்கணும். மறுபடியும் இந்த சைடு யாரும் ரைட் சைடில் பார்க்காதீங்க, ப்ராப்ளம் தப்பாயிடும். ஸோ சி பாயிண்ட்டோட எல்ஹெச்எஸில் பார்க்குறீங்க, ஆர்ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் தெரியும். எவ்வளோ இருக்குன்னா 80 கிலோ நியூட்டன். இது சியோட எல்ஹெச்எஸ். இப்போ பாருங்கள், சியோட ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இங்கே ஒரு அப்வர்டு தெரியும், எவ்வளோனா 80, இங்கே ஒரு டவுன்வர்டு தெரியும் 50. ஸோ 80 மைனஸ் 50 30 கிலோ நியூட்டன். ஸோ அது ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அப்புறம் இங்கே ஒரு யூடிஎல் இருக்குது, ஐ மீன் டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு யூடிஎல் ஃபுல்லாக தெரியுது, 10 இன்ட்டு 4 40 கிலோ நியூட்டன் தெரியுது, மைனஸ் 40 தெரியுது, மைனஸ் 50 ப்ளஸ் ஒரு ஆர்ஏ வேல்யூ தெரியுது. ஆர்ஏ வேல்யூ எவ்வளோ, 80 கிலோ நியூட்டன். ஸோ ஒரு 80 மைனஸ் 50 மைனஸ் 40. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்க, இது ஒரு -10.
ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் டி எல்ஹெச்எஸ் -10. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது திரும்பி அதே தான். எக்ஸஸாக என்ன பாயிண்ட்னா அதோட -40 ஒரு டவுன்வர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், -10 இதோட -40 ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும், -50 கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து பியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, இந்த லோடு தான் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ எகெயின் கால்குலேஷன் மேலே இருக்க அதே கால்குலேஷன் தான். ஸோ -50. எப்பயுமே சிம்பிளி சப்போர்ட்டோடைய போத் எண்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 0 அப்படின்னு தான் இருக்கும். இருந்தாலும் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். RHS ஈக்குவல் டு ஒரு RA வந்து ப்ளஸ் 80 -50 -40 again -40 ப்ளஸ் இங்கே ஒரு RA இருக்கா, RA வேல்யூ எவ்வளோ 80 kN. ஸோ அதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 0 கிடைக்கும். இங்கே பாருங்க, இது ஒரு பெண்டிங் மூமெண்ட். ஷியர் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பெண்டிங் மூமெண்ட் பார்க்குறோம். பெண்டிங் மூமெண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பார்க்க வேணாம். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பெண்டிங் மூமெண்ட் தான் கால்குலேஷன் தான் வரும். மூமெண்ட்டோடைய ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறீங்க பி பாயிண்ட்டுக்கு, இங்கே டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். டிஸ்டன்ஸ் இதில் 0. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் 0 இருக்கிறதுனால இந்த பி பாயிண்ட்டை 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டி பாயிண்ட்டுக்கு போகிறோம். டி பாயிண்ட்டுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஆர்பிங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. அதோட வேல்யூ எவ்வளோ, 50 kN. என்னவில் இருக்குது, இந்த இது அப்போர்டில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைன். 50 × 4 200 kN மீட்டர். டி பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்து சி பாயிண்ட் போகிறோம். சி பாயிண்ட் போகணுன்னா மறுபடியும் டி பாயிண்ட்டுக்கு போயிடாதீங்க, எகெயின் மறுபடியும் வாங்க, அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து வாங்க. ஆர்பி × 8 -40 × 4 -10 × 4 × 4 divided by 2. ஸோ அதான் எடுத்திருக்கேன், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்கு, சி பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ பார்த்து நம்ம சி பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ பாயிண்ட் இருக்குது. ஏ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்வர்டு ஃபோர்ஸ் ஆர்பி × 10 -40 × 6 -10 × 4 × 4 divided by 2. ஏவை ரீச் பண்ணணும்னா ஒரு 2 மீட்டர் இருக்குது. அதனால் அந்த 4 divided by 2 ஓட ப்ளஸ் சைன் போட்டு 2 ஆட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் இங்கே ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸஸ் இருக்குது -50 × 2. ஸோ அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அப்படி ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. -10 × 4 × டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2ஓட +2 போட்டு இதை தனியாக ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை தனியாக ஒரு ஹோல் ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். 0 ஆக்சுவலாக இது பண்ணணும்னு தேவையில்லை, இருந்தாலும் சரி எப்படிங்கிறத சால்வ் பண்ணி காமிக்கலாமேன்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ BDCA எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ எதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்னு பாருங்கள். 0 ரெண்டு சைடு 0 அதை விட்டுருங்க. D 200 அண்டு C 160 இருக்குது. ஸோ இதுதான் இதில் எது மேக்ஸிமம்னா D தான் மேக்ஸிமம் 200 அப்படின்னா கிடையாது. மேக்ஸிமம் பாயிண்ட் ஆக்சுவலாக எங்கே வரும் அப்படின்னா இந்த யூடிஎல் ஆக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த யூடிஎல்ல ஏதோ ஒரு இடம் தான் இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு ஓரளவுக்கு பர்டிகுலராக கண்டுபிடிக்கணும்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை பார்த்தா தெரியும். இந்த பாருங்க டயக்ராமுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு கீழே பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் யூடிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைண்டாக ஒரு லைன் கிராஸ் ஆகுதா, அந்த இன்க்ளைன் லைனில் எந்த பாயிண்டில் இந்த 0 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி இந்த இன்க்ளைண்ட் போகுதோ அந்த பாயிண்டில் தான் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். எல்லா ப்ராப்ளமும் ஒரே மாதிரி தான். ஸோ வழக்கம் போல டயக்ராம் வரைஞ்சிக்கிறீங்க, ரெண்டு சைடுமே ஹிடன் லைன் போட்டுக்கிறீங்க. எங்கே பாயிண்ட் லோடு இருக்கோ
பாயிண்ட் லோடா யூடிஎல் லோடு அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக ஹிடன் லைன் எடுத்துக்கிறீங்க. நான் ஏற்கனவே டெரைவ் பண்ணோம்ல ஷியர் ஃபோர்ஸோட LHS 0 ஆர் RHS 80, எகெயின் சியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு 80, ரைட் ஹேண்ட் சைடு 30, -10 டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு -50. ஸோ அதை அப்படியே எடுத்து வேல்யூ பண்ணிவிட்டு டிராயிங் வரைஞ்சிக்கிறீங்க. அடுத்து பெண்டிங் மூமெண்ட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். போத் எண்டு வந்து 0. அப்புறம் இது 160 200 கால்குலேட் பண்ணோம். இது 205 மட்டும் கால்குலேட் பண்ணலை. ஸோ இந்த 205 எப்படி எடுக்கணும்? அந்த 205 தான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் இப்போது. ஸோ இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது முதல்ல எனக்கு தெரியணும். இது வரைக்கும் 2 மீட்டர் தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டருக்கு யூடிஎல் ஆக்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த 4 மீட்டரில் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து இந்த இடத்துல ஒரு இன்க்ளைண்ட், இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஹிடன்ல இருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதை கால்குலேட் பண்ணால் சிம்பிளாக ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை பாருங்கள். ஃபைனலாக 80லேருந்து எவ்வளோ டவுன் ஆகிருக்கு? 30 கிலோமீட்டர் டவுன் ஆகிருக்கு. ஸோ இது இந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது 0 பாயிண்ட். இது 0 பாயிண்ட். 0லேருந்து எவ்வளோ ஹையஸ்டில் இருக்குது? 30 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் அடுத்து யூடிஎல் பாயிண்ட் தான். அந்த யூடிஎல் பாயிண்ட்டை பாருங்கள். 10 கிலோநியூட்டன் பர் மீட்டர். பர் மீட்டருக்கு 10 கிலோநியூட்டன் லோடு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 30 மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த 30 டிவைடட் பை 10 எடுத்துக்கோங்க. 30 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 3 மீட்டர் கிடச்சிடும். இப்போ இந்த 3 மீட்டர் எதுலேருந்து எது வரைக்கும்னா இந்த 2 மீட்டரை தாண்டி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கட் ஆகுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். பேலன்ஸ் இங்கே ஒரு 2 மீட்டர் இருக்கா? ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 மீட்டர். இப்போ அந்த 5 மீட்டருக்கு பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ எடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ RA × 5. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த இடத்துல ஒரு 50 இருக்கா? ஸோ -50 × 3 வரைக்கும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூடிஎல் இருக்கா? -10 × 3 × 3 டிவைடட் பை 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 205 கிலோமீட்டர் கிடச்சிடும். இந்த 205 கிலோமீட்டர் தான் அப்படின்னா இதுதான் வந்து இந்த இடத்துல தான் உச்சபட்சமாக மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது. ஸோ இதை ஃபைனலாக இது பண்ணிக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். சிம்பிளி சப்போர்ட்டட் எல்லாமே சேம் மெத்தடாலஜி தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடில் ஒரு ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மேக் பண்ணித்தரேன். ஓகே, தேங்க்யூ.